ராத்திரி ஆனால் சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம், மலை மூச்சு விடுற சத்தம். சுற்றி பார்த்தா காட்டில் சிங்கமோ இல்லை யானையோ எதுவுமே இல்லை. அப்போது எங்கேருந்து வருது இந்த சத்தம்? சயின்ஸ் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிங்க சொல்கிறாங்க, கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் ஜனங்க நம்புகிறாங்க. பாம்போட வயிற்றுக்குள்ளவே ட்ராவல் பண்ணி போனால் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்புறீங்களா? இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்டிங்கான கோவிலை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இது தெலுங்கானாவில் இருக்கிற நாம்பள்ளின்ற ஊரில் இருக்கிற நரசிம்ம சுவாமி கோவில். நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயம் நடந்துச்சு இந்த கோவிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது. அந்த விக்கிரகம், அந்த பவர்ஃபுல்லான ஒரு விக்கிரகம் பாம்பு வயிற்றுக்குள்ளவே நடந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து இந்த வீடியோவோட எண்டில் தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து என் கூடவே இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணணும். அப்படியே இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்டை நான் எப்போவுமே எடுத்துகிட்டு வரதுக்கு எனக்கு வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க் பண்ணுற இடம் சிர்சிலாலேருந்து வந்து நாம்பள்ளிக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து பைக்கில் தான் போனேன். ஏன்னா எனக்கு வந்து பைக் ரைட் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த இடம் வந்து போகும்போது பார்க்கும்போது என்னோடய சைல்டுஹுட்டே வந்து ரிமைண்ட் பண்ணிடுச்சு. ரொம்ப நாஸ்டாலஜிக்கான மெமரிஸ் கொடுத்துச்சு இந்த இடம். நீங்கள் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பாம்பு தெரியும். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகும். எத்தனை பேருக்கு வந்து இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பைக்கில் சும்மா காடு மலை அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. எங்க இன்னும் காணுமேன்னு பார்த்தேன், வந்துட்டாரா சாரு? இந்த மலைக்கு போகிறதுக்கு வந்து 5 rupees தான் வந்து என்ட்ரி சார்ஜ். இதை வாங்கிட்டு வந்து நம்ம கார்ட் செஷனில் தான் போனோம். சிட்டியோட வியூ வந்து செம்மையாக தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா வந்து நிறைய குரங்குங்க இருக்கும். ஸோ பார்த்து போகணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து அந்த மெயினான வந்து ஒரு மலை, நரசிம்ம சுவாமி இருக்கிற ஒரு கோவிலில். இந்த மலையோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து சிலையை வந்து செதுக்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து இந்த மலையவே சிலையாக செதுக்கி இருக்கிறது தான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்மளோட ஐகானிக் சீனான வந்து ஹிரண்ய கஷிப்புன்ற வந்து ஒரு அசுரனை வந்து நரசிம்ம சுவாமி வந்து சாவடித்த கதையெல்லாம் வந்து இங்கே தான் வந்து பெருசாக பேசப்பட்டு நம்பப்படுது. இதுதான் மெயினான டெம்பிளுக்கு மேலே ஏற ஸ்டெப்ஸு. இது வந்து 200 ஸ்டெப்ஸ் இருக்குமா. இப்போ போகிறாங்களே அவங்க தான் வந்து நம்ம லூ போட்டு பேசுகிற தெலுங்கானா மக்கள். 200 ஸ்டெப்ஸ் ஏறணும். செம்ம டயர்டாக இருக்கு. ஏற ஸ்டார்டிங்லேயே டயர்டாகுது. முள்ள மாதிரி தானோ, ஆனால் மூஞ்ச மட்டும் கேலண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ. எப்படி 200 ஸ்டெப்ஸ் எப்படி ஏறி முடிக்க போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. இன்னும் ரொம்ப குரங்குங்க இருக்கு நிறையா. செம்ம டயர்டாக இருக்கு. இப்போதான் சாப்பிட்டு வேற வந்தேனா, அதனால டயர்டாக இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. பட் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. இதுதான் டெம்பிள் போகிற வழி. உள்ள கேமரா அலோ பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் டெம்பிளுக்கு போகிற வழி இதுதான். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப க்ரீனரி. ஸோ இங்கேருந்து வந்து டெம்பிள் உள்ளே வந்து நம்ம என்ட்ராக போகிறோம். உள்ளே போன உடனே வந்து இதுதான் மெயின் கடவுள். ஆனால் அன்றைக்கி வந்து சாத்தி இருந்தது. வெளியேருந்து பார்த்து சீரியஸாக இந்த மாதிரி ஒரு வியூ இது வந்து கேமரா கேப்சர் பண்ண முடியலான்னு சொல்லி தெரியல. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். செம்ம வியூ. லேக் இருக்குது. இங்கேருந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிருஷ்ணரோட டெம்பிள் தெரியுது. ஆட்டோ ஃபோக்கஸில் போது கிருஷ்ணரோட டெம்பிள் தெரியுது. செம்மையாக இருக்குது. அது பார்க்குறதுக்கு அதுக்குள்ளே நெக்ஸ்ட் போகலாம். பட் இங்கே ஒரு லேக் இருக்குது. இதோட வியூ மட்டும் வந்து செம்மையாக இருக்குது. ஃபுல்லு நான் விறுவிறுத்துருக்கேன். வேர்க்காச்சு. கீழே ஒரு குழி இருக்கிறத பார்க்காம நான் பற்றி யூடியூப் வீடியோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இப்போ தான் புரியுது இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பண்ணிட்டு ஜனங்க எப்படி வந்து கீழே விடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கிருஷ்ணர் சர்ப்பம் கோயிலுக்கு போகலாம். ஸோ டெம்பிளை பார்த்து கீழே வந்தாச்சு. இப்போ அடுத்து வந்து அந்த கிருஷ்ணன் அங்கே முன்னாடி தெரியுற டெம்பிள். இது வந்து நடந்து போக முடியாது, வண்டியில் தான் போகணும். ஸோ போய் பார்ப்போம்.
இறங்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டீப் இருக்குன்னு தெரியுது. ஆல்மோஸ்ட் ஒரு 70 டிகிரி இருக்கும். பெருதை விட எங்கே வழிக்கிடுமோ அப்படின்னு சொல்லி இறங்குறது ரொம்ப ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. இது ஒரு புது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சீக்கிரமாக சட்டுன்னு இறங்கி போயிட்டு பாருங்கள், இங்கே தெரியறா எவ்வளோ ஸ்டீப் இருக்குன்னு சொல்லி இறங்கி போயிட்டுருக்காங்க பாருங்கள். முன்னாடி நம்ம இந்த இதில் ஸ்டீப்பில் இறங்கி அந்த இப்போ அங்கே இருக்கிற கோவில்கிட்ட நம்ம போகணும். இதுதான் அந்த பாம்போட வயிறு. நம்ம இப்போ இந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னி. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க என் கூடவே. இது தான் உள்ளே நடந்துகிட்டே இருக்கும். உள்ளே போகும்போது வந்து நிறைய சிலைங்க, அது ஒரு சிலைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. நம்மளே அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு சுற்றி முற்றி வீடியோங்க எடுத்துகிட்டு நான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ஒரு சிலையும் ஏதோ ஒரு கதை சொல்கிற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆனால் நானாக அப்படி நினச்சிட்டு இருக்கேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, இது வந்து உள்ளே இருக்கிற வந்து ஸ்டெப்ஸு. இதை ஏறி தான் நம்ம வந்து இப்போது மெயினான கடவுளை பார்க்க போகிறோம். இதை சுற்றி கூட நிறையா சிலை இருந்துச்சு. நிறைய டூரிஸ்ட் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு கிணல் மாதிரி இருந்தது. சரின்ட்டு அப்படியே உள்ளே நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது செம்மையாக வேர்க்குது. அதுக்குள்ளே எனக்கு எப்படின்னு தெரியல, ஜனங்க அங்கேயும் உட்காந்து விற்றுட்ருக்காங்க திங்ஸ் எல்லாத்தையுமே. அது பார்க்கும்போது எனக்கு பாவமாக இருந்தது. அவர் வந்து என்னை நார்த் இந்தியன் பையான்னு கூப்பிட்டாரு. ஏன் நார்த் இந்தியன் நினச்சாருன்னு தெரியல. இங்கே தான் மெயினான கடவுளை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த ஒரு மாஸ்டர் பீஸ் இது வந்து சும்மா நான் போகிற வழியில் எடுத்துது. ஆனால் அந்த மெயினான கடவுள்கிட்ட நம்ம கேமரா யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா ஒரு ஷார்ட்டான ஒரு ஸ்னிப்பெட் வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அது கிளியராக கேப்சர் ஆகிருக்கான்னு சொல்லி தெரியல. ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வியாபாரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விலைக்கு வாங்கல 50 ருபீஸ் கொடுத்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்க்க வந்த நரசிம்ம சுவாமி இவர் தான். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி. அதுக்கப்புறமா அப்படியே வெளியே வந்து இந்த குரங்குங்கள்லாம் பார்த்துக்கிட்டு நேச்சர் என்ஜாய் பண்ணி இந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு அதோட ஆர்கிடெக்சர் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து இந்த ஏலக்குண்டனவாடா அப்படின்ற மாதிரி வந்து லட்டுவெல்லாம் வந்து ஞாபகம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இது தான் வந்து அவுட் சைட் வியூ ஆஃப் த டெம்பிள். அது செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மேலே ஒரு கிருஷ்ணன் நின்றுட்டு இருக்க மாதிரி. வெளியே இருந்து சுற்றி பார்த்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம் என்ன நான் இந்த டெம்பிள் வர்றது. இது யூடியூப்காக நான் மறுபடியும் இங்கே வந்தேன். அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பியாச்சு. டியூட்டியிலேருந்து டைம் பண்ணிட்டு தான் இந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ண போனேன். ஸோ அதனால சீக்கிரமாகவே இங்கே வந்து ரிட்டர்ன் வர வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா கால் வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு டியூட்டியிலேருந்து. வர வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை. இன்னும் 3 கிலோமீட்டர் தான் இருக்குது ரீச் ஆக. ஒதுங்கலான்னு பார்த்தா வந்து எந்த இடமும் இல்லை. அந்த இடத்துல எடுத்த ஒரு வீடியோஸ் தான் இது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் சொட்டாக நனைஞ்சிருப்பேன். பட் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியே வந்து ஒரு மழையில் நனைஞ்சு ஒரு ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போய் அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இதில் நான் பேசுகிறது உங்களுக்கு எதுவுமே கேட்காது. ஏன்னா வந்து மழையில் நனைஞ்சு மைக் எல்லாமே ரிப்பேர் ஆகிடுச்சு. செம்மையாக ஒரு ரொமான்டிக் ஃபீல் இருந்தது. என்ன ஐஸ்கிரீம் மட்டும் தான் ஒன்று குறை. என் தொண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், என்னால் சரியாக பேசக்கூட முடியல. அதுக்கப்புறமா செம்ம ஃபீவரு. இதில் நான் மிஞ்சி போனேன் என்ன சொல்லியிருக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து பாருங்கள். என் கூடவே ட்ராவல் பண்ணதுக்கு தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான கண்டென்ட் வரணும் அப்படின்னா வந்து என்னை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தொண்டை வந்து ஃப்ராக் மாதிரி இருக்குது. ஸோ இன்னொரு